அக்கா உங்கள் பேர் சொல்லுக்கா. பாக்கியமா, நல்ல பேராக தான் இருக்குது. சரி, கீரை விலை சொல்லுங்கள். நாட்டு மல்லி எதுங்க? அது சரி சரி, 10 ரூபாய்ங்களா? இந்த மல்லி அதே விலை தான். பெரிய கட்டு மல்லி இது 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 10 ரூபா தான். எல்லாம் ஒரே விலைக்கு தான் விற்கிறாங்க பாருங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. அக்கா சின்ன வெங்காயம் விலை சொல்லுங்கள். கிலோ 50 ரூபாய்ங்களா? கிலோ 50 ரூபா. அக்கா உங்கள் காட்டுக்காயா வாங்கிட்டு வரீங்களா? எல்லாம் வாங்கிட்டு வரீங்க தான். சரி சரிங்க, ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆவாரம் பூ நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். ஆவாரம் பூ கட்டால் எவ்வளோக்கா? அப்படியே 5 ரூபாயா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கத்தாழை வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு செடியோடையே 5 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அண்ணா காய் கடைக்கு வந்திருக்கோம். அண்ணா அந்த குடமிளகா பச்சை மிளகாய் என்ன விலைங்க? குடமிளகா பஜ்ஜி 50ங்களா? பஜ்ஜி 50, குடை 60. சரி சரிங்கண்ணா. பீன்ஸ் 50, கேரட் 30, பீட்ரூட் 20. பீன்ஸ் 50 ரூபா. கேரட் 30, பீட்ரூட் 20 ரூபா. பீட்ரூட் வேறு 20 ரூபா தான். இதெல்லாம் ஊட்டி பீன்ஸுங்களா? ஆமாம். எவ்வளோங்க? 50 ரூபா தான் கிலோ. கிலோ 50 ரூபா. கோஸ் எவ்வளோங்க? கோஸ் கிலோ 20 ரூபா. 20. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விலையெல்லாம் காய் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாங்க அண்ணா கடைக்கு வாங்க, கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்துடுவீங்க? நைட்டு 3 மணிக்கு வந்துடுவோம். 3 மணிக்கு வந்துடுவீங்க. நல்லா ஹோல்சேல் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒட்டுக்க பெரிய பெரிய கடைங்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கிருந்தான் வாங்கிட்டு போகிறாங்க. சில்லறை கடையில் எல்லாமே வாங்கிட்டு போகிறோம். சரி சரிங்க. அந்த காய் எவ்வளோ கொஞ்சம் ஊற வரும் இதுமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அண்ணன் வாழைத்தார் வச்சு விற்றுட்ருக்குறாரு. பாருங்கள், வண்டியில் கொண்டு வந்துடுறாரு தினைக்கும்.